ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னடா இது தானே பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டு தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாத தீபாவளி பண்டுன்னு சொல்லுவாங்கல்லங்க. இப்போ பாருங்கள், சுபலக்ஷ்மி தீபாவளி நகை சிறு சேமிப்பு திட்டம், அது வந்து நான் போட்டிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பண்டில் வந்து என்னென்ன பொருள் வருது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் புதுசாக யாருனா பண்டு போடுறவங்க இருந்தாங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் தயவுசெய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த பண்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு பண்டு அந்த பாத்திர பண்டுன்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மாதம் 300 கட்டுற மாதிரி வரும். அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேர்ந்தாங்க. பட் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது சரி, அது இல்லாமல் அதுக்கப்புறம் இது எங்கள் வீட்டாண்டே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நகை கடை தாங்க. அங்கே தான் நான் இந்த பண்டு வந்து போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த பண்டு இதில் என்ன தராங்க, இது வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 கட்டுறேங்க. 11 மாதம் கட்டிட்டேங்க. இப்போ இந்த 9ஆம் மாதம் நம்ம கட்டணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பார்த்திங்கன்னா மாதம் 1000 கட்டணும். 12 மாதத்துக்கு 12,000 வருங்க. அந்த 12,000க்கு நம்ம எடுக்க போகிறப்ப என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற போல் பார்த்திங்கன்னா நகை, காயினு அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது போக இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடவை, ஒரு பட்டாசு பாக்ஸு, ஒரு ஸ்வீட் பாக்ஸு, அப்புறம் வந்து ஒரு சில்வர் பாத்திரங்க, ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல். இப்போ வந்து இது வந்து ஸ்டார்டிங் 500 இருக்குங்க. 500 டிஃபன் பாக்ஸு, 750 வந்து பால் குக்கரு, 1000 வந்து இட்லி குக்கரு, இல்லைன்னா வந்து சின்ன அரிசி ட்ரம்மு மாதிரி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாங்க. அங்கே வந்து ஆப்ஷன் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே இவ்வளோ தாங்க கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம வந்து இப்போ ஒரு காயின், இப்போ நம்ம வந்து எதனா ஒரு தங்கத்தில் ஒரு பொருள் வாங்க போனீங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிராமே பார்த்திங்கன்னா 10,000 வந்துச்சு. சட்டுன்னு வாங்க போனால் நம்மளால் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கார்டு மாதிரி போட்டு நம்ம அதன் மூலிமா சேமிக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வந்து தீபாவளி டைமில் பார்த்திங்கன்னா பட்டாசுலாம் பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டாக இருக்குங்க. அந்த டைமில் வந்து நம்ம பட்டாசுலாம் வாங்க போனால் அதோட ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பண்டு மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினா நம்மளுக்கு அது ஃப்ரீயாகவே ஒரு பாக்ஸ் அப்படியே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்கங்க. இதில் நீங்கள் வந்து இப்போ புதுசாக பண்டு போடுற மாதிரி இருந்தால் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற இடம் வந்து நல்லா நம்பிக்கையாக நாணயமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற இடமா இருந்தால் மட்டும் போடுங்க. எல்லாம் தயவுசெய்து போடவே போடாதீங்க. ஏன்னா சில பேர் வந்து இந்த மாதிரி தாங்க ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்டவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அவங்கக்கிட்ட போட்டிருந்தாங்கங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் நான் கட்டியிருந்தேன். ஆனால் காசுலாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து அது கொஞ்சம் போன வருஷம் 2 வருஷம் போட்டிருந்தேன். 1 வருஷம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் வாங்கிட்டேன், சூப்பராக கொடுத்துருந்தாங்கங்க. சரி, அதுக்கு அடுத்த வருஷம் போட்டால் ஏமாற்றிட்டாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கப்புறம் போகிற மாதிரி இருந்தால் பார்த்திங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு புதுசில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நிறைய அமௌண்ட்டு போட்டுருவோம். ஆனால் நம்மளால் பார்த்திங்கன்னா அது கட்ட முடியாது போக போக. உங்களால் எந்த அமௌண்ட்டு முடியுமோ ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 2,000 போட சொன்னாங்க ஸ்டார்டிங்லேயே. கண்டிப்பாக என்னால் 2,000 கட்டவே முடியாது மாதம். இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நான் போட்டிருக்க என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மேலே தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அந்த இந்த காசு 1000 ருபீஸ் வரும் இல்லைங்க, அந்த காசில் தான் நானே அந்த பண்டு போட்டேன். அது 15ஆம் தேதி மேலெலாம் காசு எடுத்துன்னு போய் நான் கட்டுவேனே. எவ்வளோதாங்க இதோட முடிச்சுக்க போகிறதுக்கப்புறம் நான் போட போகிறது கிடையாது. அதனால் எந்த அமௌண்ட் உங்களால் முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் போடுங்க. நம்பிக்கையாக நியாயமாக பார்த்து போடுங்க. நம்ம போட்டால் கரெக்டாக நம்ம போய் கட்டணும், நம்மளே போய் பொருள் வாங்கணும். அந்த மாதிரி பார்த்து போடுங்க. யாரையும் நம்பி போடாதீங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு சிறு சேமிப்பு திட்டமாகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தான் நம்ம வந்து இப்போ நகையை வாங்க முடியும். மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கொடுத்து கூட நம்மளால் சத்தியமாக இந்த இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வாங்க முடியாது. அதனால் நீங்கள் போடுங்க, நம்பிக்கையாக நியாயமாக பார்த்து போடுங்க. ஓகேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பண்டு பொருள் வாங்கிட்ட உடனே என்ன பொருள் வாங்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூங்க.